தலைவரோட 173 படத்தோடைய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வலைத்தளங்களில் பயங்கரமா ஸ்பிரிட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயம். இது நடந்துச்சு அப்படின்னா தமிழ் சினிமா வேற ஒரு கட்டத்துக்கு கண்டிப்பா போகும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் இருவரும் இணைந்து நடிப்பதாக ஒரு விஷயம் வந்து ஒப்புதல் வந்து பெறப்பட்டதாகவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதை வந்து டைரக்ட் பண்ணுவதாகவும் தலைவரோட 173 அந்த படமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கிடைச்சிருக்க தகவல். இது வந்து ஒரு ரூமரா மட்டும் இல்லாமல் இருந்தால் 46 வருடங்கள் கழித்து சினிமாவின் தமிழ் சினிமாவின் இரு துருவங்கள் கமலஹாசன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கும் படமாக இருக்கும். 46 வருஷம் கழிச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கிரீன்ல ஃபேஸ் டு ஃபேஸ் இருந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். ஆனா இது நடக்குமா என்னன்னு பொறுத்து இருந்தா பார்ப்போம். இந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்ல இருந்து பாத்தீங்கன்னா வைரலா போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி நடந்துச்சு அப்படின்னா கமலஹாசன் தயாரிப்பு மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்புல ரஜினிகாந்த் கமலஹாசன் நடிக்கும் படமாக அது இருக்கும். அதில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுவாரு. மற்றபடி லோகேஷோட டீம் இருக்கும். டூயல் 2 ஹீரோக்களுக்கான சப்ஜெக்டா அது இருக்கும். அந்த படம் வேற ஒரு லெவல்ல வந்து பயங்கரமான ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். பயங்கரமான அழுத்தமான ஒரு கதையாக அது இருக்கும். கண்டிப்பாக லோகேஷ வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போகும். தலைவருடைய படம் கமலஹாசனோட படம் அது வேற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் நடக்குமா, இது ஒரு சாத்தியக்கூறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பேக் வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் ரஜினிகாந்த் இருவரும் இணைந்து படம் பண்ணுவதாக பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சில உடன்பாடுகள் ஏற்படாதனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் இப்ப இந்த விஷயம் வந்து ஸ்பிரிட் ஆயிட்டு இருக்கு. இந்த விஷயம் உண்மையாகும் பட்சத்தில் இந்த விஷயம் உண்மையா என்னங்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு 1 வீக்ல தெரிஞ்சிடும் இது ரூமரா இல்ல ரியலா அப்படின்னு. ரியலா இருந்தா ஹாப்பி, ரூமரா இருந்தா ரியல் ஆகிறதுக்காக